ஒரு அசரீரி ஒழிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? யாரோட அசரீரி? பிரம்மதேவரோட அசரீரி. பிரம்மதேவர் சொல்றார், ரிஷபானுதேவா, உன் பூர்வ ஜென்மத்து புண்ணியம் உனக்கு ராதிகா ராதா ராணியே பொண்ணா அமைஞ்சிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். ரிஷபானுதேவர் குழந்தைய அள்ளி அணைச்சு கொஞ்சி தூக்கிக்கிறார். தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழியிறா. நேர குழந்தைய எடுத்துட்டு கீர்த்தி ராணி கிட்ட போறார். நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றார். கீர்த்தி ராணி ரொம்ப சந்தோஷமா குழந்தைய வாங்கிக்கிறா. எப்படி பெரியாழ்வார் பூ பறிக்கிறப்ப துளசி மாடத்துக்கு கீழே ஆண்டாள் கலைச்சாலோ அப்படி ராதிகா கீர்த்தி ராணிக்கும் ரிஷபானுதேவருக்கும் கர்ப்பவாசம் இல்லாம அயோனிஜயா தாமரை மலர் மேல கிடைச்சிருக்கா. ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிண்டு குழந்தைய பார்த்து குஞ்சிண்டு யசோதா மையா என்கிட்ட சொன்னா அதே மாதிரியே எனக்கு கிடைச்சிருக்குன்னு கீர்த்தி ராணி சொல்றா. இவர் நந்தகப்பூர் சொன்னது போலயே கிடைச்சிருக்குன்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசின்னு இருக்கா. குழந்தைய ரசிச்சுண்டே அப்பதான் திடீர்னு வாழ் தோன்றது, ஆஹா இந்த குழந்தை கண்ணே திறக்கலையே, அழவே இல்லையே, வாயே திறக்கலையே, என்னடா இதுன்னு மனசுல ரொம்ப தாபம் வந்துடுது. ராதே 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 அப்படின்னு திடீர்னு ஒரு குரல் கேட்கறது. என்ன ஏதுன்னு பாக்குறா. யாருடா அதுன்னு பாக்குறா.